السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த மாணவர்களே, சென்ற வகுப்பில் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடமைகள், அதாவது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்ன நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவர்களை பற்றியுள்ள செய்திகளை பார்த்தோம். அதில் அவர்கள் சொல்லாத சிறந்த விஷயம் கிடையாது, அவர்கள் தடுக்காத கெட்ட விஷயம் கிடையாது. அவர்களுடைய கீழ்ப்படிதல் என்பது, அவர்களுக்கான கீழ்ப்படிதல் என்பது ஒட்டுமொத்த ஜின் வர்க்கத்திற்கும் மனித வர்க்கத்திற்கும் கடமையானது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு அதற்குரிய ஆதாரங்களை பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவர்களுக்கும் நபியாக இருக்கின்றார். வெறும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும், அதாவது அவர்கள் நபியான அந்த நாளிலிருந்து மறுமை நாள் வரை யாரெல்லாம் பிறக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் தோன்றுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அவர்கள்தான் நபி. அதற்கு ஆதாரம் சூரத்துல் அராஃப் என்று சொல்லக்கூடிய இந்த 7வது அத்தியாயம் 158வது வசனம். அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான், குல் யா ஐயுஹன்னாஸ், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஐயுஹன்னாஸ் மக்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக நான் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன். யாருக்கு? இலைக்கும் ஜமீஅன், உங்கள் அனைவர்களுக்கும். அப்போ இங்கே அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னால், ஒட்டுமொத்த மனிதர்களே அல்லாஹ் அழைக்கின்றான். ஐயுஹன்னாஸ், இது எல்லா மனிதர்களையும் உள்ளடக்கும். வாழக்கூடிய, இனிமேல் வாழ இருக்கக்கூடிய, மறுமை நாள் வரை அனைத்து மனிதர்களையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது. சரி, இது ஒரு நம்பிக்கை. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாவது விஷயம், வக்கம்மலல்லாஹு பிஹித்தீன். இதுவும் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கைங்க. இந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பித்அத், அதாவது பித்அத் அதிகமாயிரும். நஊது பில்லாஹ். மார்க்கத்தில் புதுமையான விஷயங்கள் இதனால தான் வருது. இதனால தான், இந்த நம்பிக்கை இல்லாதனால தான் வருது. என்ன அப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை அல்லாஹுடைய கட்டளையின்படி முழுமைப்படுத்தி விட்டார். அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வஹியை, மார்க்கத்தை நமக்கு முழுமையாக எடுத்துரைத்து விட்டார். சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு முழுமையாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு குறையும் அதில் வைக்கல, குறைவு நெளிவு எதுவுமே இல்லை என்பதை நம்ம நம்பணும். ஏன்னா இது நம்பாத ஒரு காரணத்தினால தான் மார்க்கத்தில் நன்மை என்ற பெயரில் புதுமையான விஷயங்களை உருவாக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத விஷயங்களை நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறோம். அப்போ எல்லா பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். சரியா? அப்போ இதற்கென்ன ஆதாரம்? இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது நபியை கொண்டு அப்படிங்கிறதுக்கு சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 3வது வசனம் ரொம்ப பிரபல்யமான ஒரு வசனம். அல்லாஹ் கூறுகின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை, இன்றைய தினம்னா எந்த நாள் அது? அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் பண்ணாங்களே, முதல் மற்றும் கடைசியான ஹஜ். அதில் இந்த வசனம் எப்போ இறங்குதுன்னா, 9வது நாள், துல்ஹஜ் மாதம் 9வது நாள், அது அரஃபாவுடைய நாளில் இந்த வசனம் இறங்குது. அதான் கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில், ஒட்டுமொத்த மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்திய ஒரு நிகழ்வு. அப்போ அந்த நாளில், இந்த நாளில் நான் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சிட்டேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அதே போல் என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு நான் பூர்த்தி செஞ்சிட்டேன். மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சிட்டேன், நிஅமத்தை பூர்த்தி செஞ்சிட்டேன். நிஅமத்துனா என்ன? இந்த மார்க்கம் நமக்கு நிஅமத்து தானே, இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தானே. இந்த மார்க்கம் இல்லைன்னா நம்மளாம் நேர்வழியில் இருந்திருப்போமானா? இருந்திருக்க மாட்டோம். இந்த மார்க்கத்தை கொண்டு தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம நேர்வழிக்கு கொண்டு போக போகிறோம், சொர்க்கத்தை அடைய போகிறோம். அதே போல் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய மார்க்கமாக பொருந்தி கொண்டான். இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் கொடுக்கப்படாது, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டான். மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டது, இனிமேல் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயமாக பார்க்கக்கூடாது, நம்பிக்கை விஷயமாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நபி. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சிட்டாங்க. மூன்றாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. வத்தலீலு அலா மௌத்திஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்கன்றதை நம்பணும். ஏன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபித்னா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கிறாங்க கபரில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறனால தான் மக்கள் அவங்கள்ட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, தன்னுடைய தேவைகளே கேட்குறாங்க. மதீனா போயிட்டு கபரில் கேட்குறாங்க. இங்கே கூட துவாவில் வந்து யா அல்லாஹ் நபியினுடைய அந்தஸ்தின் மூலயமாக, நபியினுடைய ஷஃபாத்தின் மூலயமாக நீ எனக்கு என்ன பண்ண, எனக்கு இந்த தேவையை பூர்த்தி செய் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க மக்கள். அது மிகப்பெரிய ஒரு ஷிர்க். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கலன்னு அப்படின்னு நம்புறது வந்து நம்ம அல்லாஹை பொய் உரைக்கிறது மாதிரி, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறது மாதிரி. நஊது பில்லாஹ். அதனால் அந்த நம்பிக்கையில் எந்த ஒரு குறைபாடு வைக்கக்கூடாது. சரி, இதுக்கே நாங்கள் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொல்வதே நம்ம ஓகே தான். வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்றது நம்மளுக்கு லாஜிக்கலாக தெரியும். ஆனால் நம்ம ஆதாரத்துடன், மார்க்கத்தினுடைய ஆதாரத்துடன் நம்ம வந்து அதை சொல்ல போகிறோம். எனது 39வது அத்தியாயம் சூரத்து ஸுமருடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நபியை பார்த்தே சொல்கிறான், இன்னக மையித்துன் வ இன்னஹு மையித்துன். நபியே, நீங்கள் இறக்கக்கூடியவர்கள், அவர்களும் இறக்கக்கூடியவர்கள். அதாவது குறைஷியர்கள், மனிதர்கள் இறக்கக்கூடியவர்கள். சும்ம இன்னக்கும் யௌமல் கியாமத்தி இன்த ரப்பிக்கும் தஹ்தஸிமூன். பிறகு நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் மறுமை நாளில் வாதம் செய்து கொண்டிருப்பீர்கள், விவாதம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுமை நாள் அல்லாஹுக்கு முன்னாடி இவங்க மூலமாக தான் நான் வந்து வழிகேட்டேன், இவங்க மூலமாக தான் வழிகேட்டேன். ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பான், கோல் மூட்டிக்கிட்டு இருப்பான். சரியா? அது அங்கே உள்ள விஷயம். ஆனால் நம்மளுக்கு இங்கே அடிப்படையான ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் நபியை பார்த்து நீங்கள் இறக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் வந்து கடவுளோ, அவர் மலக்கோ, அவர் நித்திய ஜீவனோ கிடையாது. சரியா? கது ஹலத் மின் கப்லிஹி ருசுல், நிறைய நபிமார்கள் இதுக்கு முன்னாடி போயிட்டாங்க. அஃப இம்மாத அவ் குதிலன் கலபத்தும். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு ரொம்ப அழகாக சொல்கிறான், ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னா, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யப்பட்டாலோ அல்லது இறந்து போயிட்டாலோ இந்த மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிருவீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறான். இது எப்போ இந்த வசனம் எப்போ இறங்குது? உஹது போரில் இறங்குது. உஹது போரில் மக்கள் எல்லாம் ஓடி போகிறாங்க. எப்போ ஓடி போகிறாங்க? ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து மக்கள் எல்லாம் பின்வாங்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு தவறான ஒரு ஒரு பொருளையை கலப்புறாங்க. ஒரு ரூமர் பரவுது. அந்த ரூமருக்கு பிறகு மக்கள்லாம் ஓடி போகிறாங்க. அப்போ அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான். அப்போ அது ஒரு ஆதாரம். அப்போ அன்பார்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து, வன்னாசு இதா மாது யுபஅஸூன். மனிதர்கள் ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாங்க. மனிதர்கள் இறந்து போயிட்டார்கள் என்று சொன்னால் எழுப்பப்படுவார்கள் மீண்டும். இது நம்பிக்கை. மனிதன் இறந்துட்டானா, கபரில் அடக்கம் பண்ணிட்டானா, மறுபடியும் என்ன பண்ணுவான்? எழுப்பப்படுவான். நம்பிக்கை தானே அது. அதுக்கு என்ன ஆதாரம்? வத்தலீல் கௌலுஹு தஆலா மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப தெளிவாக சொல்கிறான். 50வது அத்தியாயம் 22வது வசனத்தில், அதில் அந்த பூமியிலிருந்து தான் உங்களை படைத்தோம். எப்படி பூமியிலிருந்து படைத்தாங்க? அல்லாஹ் களிமண் மூலயமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்தான். அதான் இங்கே சொல்ல வரான். அந்த பூமியிலிருந்து தான் உங்களை படைத்தோம், மறுபடியும் அந்த பூமிக்கு உள்ளே உங்களை செலுத்தப் போகின்றோம், மறுபடியும் அந்த பூமியிலிருந்து உங்களை மறுபடியும் நாங்கள் வெளியேற்றப் போகின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது நிறைய வசனங்கள் இருக்குது. நிறைய வசனங்கள் நீங்கள் இந்த மாதிரியான உதாரணங்கள் எடுத்து பார்க்கலாம். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 71வது அத்தியாயத்தில், அதாவது சூரத்து நூஹ் என்று நினைக்கின்றேன், அதில் 17 மற்றும் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு அம்பதக்கும் மினல் அர்தி நபாதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக வேண்டி இந்த பூமியிலிருந்து விளைச்சலை, செடி கொடிகளை முளைக்கச் செய்கின்றான். சும்ம யுஈதுக்கும் ஃபீஹா. அதே மாதிரி உங்களை அந்த பூமியிலே உங்களை மறுபடியும் அனுப்புவான். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் கபரில் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த மண்ணுக்குள்ளே போவீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான். யுஹ்ரிஜுக்கும் இஹ்ராஜ். மறுபடியும் அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றுவான். எப்போ? மறுமை நாளில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். இது 2 உதாரணத்திலும் ஆசிரியர் பதிவு செய்யறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இதை பற்றி சொல்கிறான். அது ஒரு நம்பிக்கை. அப்போ இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம வந்து நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன ஆயிடுவோம்? நஊது பில்லாஹ், காஃபிர் ஆயிடுவோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம். வபஅதல் பஅஸி. அடுத்த நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுப்பப்பட்டதுக்கு பிறகு பஅதல் பஅஸி என்ன நடக்கும்? முஹாஸபூன மஜ்ஸியூன பிஅமாலிஹிம். அவர்கள் கணக்கிடப்பட்டு, அவர்கள் கணக்கு வழக்கு கேட்கப்பட்டு, அதனை அவர்களுடைய அமல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். கணக்கு வழக்கு கேட்கப்பட்டு, கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு, அவர்களுடைய அமல்களின் அடிப்படையில் அவர்களுக்கு கூலி வழங்கப்படும். இது ஒரு நம்பிக்கை. அப்படிதான் மறுமை நாளில் நம்மளுடைய அமல்கள், நமக்கு ஏடுகள்லாம் வரும். நம்ம அமல்களை வந்து தராசில் வைப்பாங்க, நம்மளுடைய ஏடுகளை தராசில் வைப்பாங்க. இன்னும் சில நேரம் சில ஹதீஸில் மனிதனையே தராசில் வைப்பாங்க.
அப்படி அந்தளவுக்கு அதில் இருக்கும். அதே போல் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரத்து நஜ்ம் 53வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இந்த வானத்திலும் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. லியஜ்ஸியல்லதீன அஸாஉ பிமா அமிலு வ யஜ்ஸியல்லதீன அஹ்ஸனு பில் ஹுஸ்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அதிகாரத்தை என்ன பண்ணுவான் தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் கெட்ட விஷயத்தை செய்தாரோ அதற்கேற்ற கூலியையும், யார் நல்ல விஷயத்தை அழகிய விஷயத்தை செய்தாரோ அதற்கேற்ற கூலியும் கொடுப்பதற்காக வைத்திருக்கின்றான் அவனுடைய அதிகாரத்தை. அப்போ ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான், நீ நீ எதை நீ விதைக்கிறையோ அது உனக்கு வரும். நீ நல்லது விதைச்சேன்னா அது நல்லது வரும், கெட்டது விதைச்சேன்னா கெட்டது வரும். இது மறுமையிலே வரும், இந்த உலகத்திலையும் அல்லாஹ் கொடுப்பான். ஸோ இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் இந்த வகுப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நபி, அதற்கு ஆதாரம். அவர்கள் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சிட்டாங்க, அதனுடைய ஆதாரம். மனிதர்கள் இறந்து போனால் எழுப்பப்படுவார்கள், அதற்குரிய ஆதாரம். மனிதர்கள் எழுப்பப்பட்டு கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர்களுடைய அமல்கள் அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, கூலி கொடுக்கப்படுவார்கள், அதற்குள்ள ஆதாரம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அது வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.